ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். என் சேனல் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அவேர்னஸ் வீடியோ. யூஸ்வலாக நம்ம மார்க்கெட்லேருந்து காய்கறி வாங்கிட்டு வந்ததும் அதை நம்ம ஃப்ரிட்ஜில் அப்படியே அடுக்கி வைப்போம். ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க நம்ம அப்படியே அதுக்குன்னு ஒரு கேஸ் வச்சு அதில் வைப்போம். அந்த மாதிரி வைக்காமல் அதை முதலையே நம்ம ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வைக்கிறதுக்கான ஒரு ஐடியா தான் இது. ஒரு பெரிய டப் எடுத்து எல்லா காயும் அதில் போட்டுடணும். வெங்காயம் பூண்டு தவிர்த்து மிச்சது எல்லாமே தக்காளி உட்பட எல்லாத்தையும் இதில் போடணும். ஒரு சிலர் பேக்கிங் சோடா போட்டு கழுவுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறவங்க இந்த இடத்துல பேக்கிங் சோடாவும் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போது இதில் தண்ணி ஊற்றணும். நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா என்ஷூர் பண்ணிக்கோங்க இது முங்குற அளவுக்கு இருக்குன்றத. 1 இல்லை 2 இல்லை 4 மணி நேரத்துக்கு இது ஊறணும். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுலேருந்து இப்போ நம்ம ஒவ்வொரு வெஜிடபிளும் எடுத்து நான் இந்த மாதிரி ஜல்லடை டப்பில் போட போகிறேன். இப்போ என்னென்னா, இந்த பேக்கிங் சோடா போட்டிருக்கவங்க இன்னொரு டப்பில் தண்ணி அடிஷ்னலாக வச்சுக்கிட்டு இதில் அலம்பி எடுத்துட்டு அதுலேயும் ஒரு தடவை அலம்பிட்டு அதுக்கப்புறமா இந்த ஜல்லடை கூடையில் போடணும். நான் பேக்கிங் சோடா போடலைன்றதுனால அப்படியே அலம்பிட்டு எடுத்து அந்த ஜல்லடை கூடையில் போடுறேன். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு காயும் க்ளீன் பண்ணி எடுக்கணும். இப்போது அந்த ஜல்லடை கூடையில் போடுறத காட்டுறேன். இது ஜென்ரலாக நான் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அப்படியே விடுவேன். இல்லை அவசரம், நான் உடனே ஃப்ரிட்ஜில் அடுக்கணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி போட்டுட்டு உடனே அதை எடுத்து ஒரு ட்ரையான கிளாத், ஒரு ட்ரையான டவல் வச்சு அதை நல்லா தொடச்சிட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் அடுக்கி வச்சுக்கோங்க. கிழங்கு வெங்காயம் இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. வெங்காயம் எப்படியும் நம்ம இந்த மாதிரி அலம்ப மாட்டோம். வெங்காயம் வேறு மெத்தட், அதை நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது காய்கள்லாம். அலம்பி எடுக்கிறதுலையும் தக்காளியை கடைசியாக தான் அலம்பி எடுக்கணும். இதில் வெங்காயம் பூண்டு போட்டு கழுவக்கூடாது. இப்போது அந்த கழுவின தண்ணியை நான் காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது. நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச அழுக்கு இருக்குது. ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எத்தனை இருக்குன்னு தெரியல. ஸோ இந்த தண்ணியை டிஸ்போஸ் பண்ணிடணும். அவ்வளோதாங்க. என் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.